உருவாகுவதற்கு முன்பு இந்தியா எங்கே இருந்தது? வெளிவந்த அதிர்ச்சி தகவலை பார்க்கலாமா வாங்க. பூமியில மிக மிக குளிரான பகுதி அண்டார்டிகா தான். இது 14,425 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதில் 2,80,000 சதுர கிலோமீட்டர் பகுதி மட்டுமே பனியால் மூடப்படாதது. மீதமுள்ள 13.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர், அதாவது 90% பரப்பளவு பனியால் மூடப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவில் தாவரங்கள், மரங்கள் இல்லை. சில பாசி வகைகள் மட்டுமே உண்டு. நிலத்தில் வாழும் உயிரினங்களும் இங்கு கிடையாது. சீல், பென்குவின் போன்ற நிலம் நீரில் வாழும் உயிரினங்களும் கடல் பறவைகளும் மட்டுமே அண்டார்டிகாவில் உண்டு. அண்டார்டிகா பற்றிய விவரங்கள் எதற்காக இப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுமார் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவும் அண்டார்டிகாவும் கோண்டுவானா என்ற ஒரே ஒரு பெரும் நிலப்பரப்பாக இணைந்திருந்ததாம். புவி தட்டுக்கள் நகர்ந்ததன் காரணமாக இந்திய நிலப்பகுதி வடக்கே நகர்ந்து ஆசியாவில் மோதி இமயமலை உருவானது. இதனால் இந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பாறைகள் அண்டார்டிகாவில் உள்ள பாறை அம்புகளுடன் ஒத்துப்போகின்றன. பல ஆண்டுகளாக புவியியலாளர்கள் கண்டங்களின் வரைபடங்களை பார்த்து அண்டார்டிகா மற்றும் இந்திய பகுதிகளில் ஒன்று ஒரு காலத்தில் ஒரே பகுதிகளாக இருந்திருக்கலாம் என்று சந்தேகித்து வந்தனரா. இப்போது ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் சாலூர் பகுதியில் உள்ள பழங்கால பாறைகள் குறித்த ஒரு முன்னோடி ஆய்வு இந்தியாவும் அண்டார்டிகாவும் ஒரு காலத்தில் ரெய்னர் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என அறியப்படும் ஒரே பிரம்மாண்டமான மலைத்தொடராக இணைந்திருந்தன என்பதற்கான உறுதியான ஆதாரத்தை வழங்கியுள்ளது. அறியாதவர்களுக்கு ரெய்னர் மாகாணம் இன்றைய கிழக்கு அண்டார்டிகாவில் அமைந்துள்ளது. இரு பிராந்தியங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள பாறைகள் ஒரே வயது, வேதியியல் பண்புகள் மற்றது கனிம கலவைகளை கொண்டிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். மேலும் அந்த பறவைகள் புவியியல் வரலாற்றில் ஒரே 3 கட்டிடங்களை கடந்துள்ளது என்பதையும் அவர்கள் கண்டறிந்தனரா. இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து செல்வதற்கு முன்னர் கிழக்கு இந்தியாவும் கிழக்கு அண்டார்டிகாவும் ஒரு காலத்தில் இணைந்திருந்தன என்பதற்கு வலுவான சான்றுகளை வழங்குகிறது. இந்த ஆய்வு குழுவில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவின் பிரசிடென்சி பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், திருவனந்தபுரத்தின் தேசிய புவி அறிவியல் ஆய்வு மையம் மற்றது கொரிய துருவ ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றை சேர்ந்த சுபதீப் ராய், சங்கர் போஸ், சயந்திகா கோஸ், ஸ்னேகா முகர்ஜி, நிலஞ்சனா சோர்கர் மற்றும் ஜே அமல்தேவ் ஆகியோர் அடங்குவர். முந்தைய ஆய்வுகளின்படி சுமார் 130 முதல் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்களின் காலத்தில் கோண்டுவானா என்ற மீபெரும் கண்டம் உடைய தொடங்கியதா. ஒரு மாபெரும் பிளவு நிகழ்ந்ததா. படிப்படியாக விரிவடைந்ததா. இந்திய பெருங்கடலாக மாறியதா. இந்தியா வடக்கே ஆசியாவை நோக்கி நகர தொடங்கியதா. அதே நேரத்தில் அண்டார்டிகா தெற்கே துருவத்தை நோக்கி நகர்ந்ததா. ஒரு காலத்தில் இணைந்திருந்த மலைத்தொடர் பிளவுபட்டு தனித்தனி கண்ட தட்டுக்களாக அடித்து செல்லப்பட்டது. இன்று ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள கடல் அவ்விரு பகுதிகளையும் பிரிக்கிறது. பாறைகள் அதே ஆழ்கால புவியியல் பதிவை பாதுகாத்து வைத்திருப்பதால் விஞ்ஞானிகளால் அவற்றின் பொதுவான கடந்த காலத்தை இன்றும் கண்டறிய முடிகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கீழே உள்ள நிலம் இன்று நிலையானதாக தோன்றலாம். ஆனால் இந்த பாறைகள் 1 பில்லியன் ஆண்டுகளாக நிகழ்ந்த ஒரு கடும் வெப்பம், ஆழமான புதைவு, வேதியியல் மாற்றம் மற்றது கண்டங்களின் நகர்வு ஆகியவற்றின் கதையை சொல்கின்றன. அவை சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கி ஒன்றுக்கு மேற்பட்ட முறை உருமாற்றம் அடைந்த பின்னர் தான் அண்டார்டிகாவில் உள்ள அதன் பண்டைய இரட்டை பகுதியில் இருந்து வெகு தூரம் நகர்ந்து சென்ற ஒரு நிலப்பரப்பின் பகுதியாக மாறின என்கின்றார்கள். பூமி வெப்பமயமாதல் மற்றும் கண்டங்களின் நகர்வு பற்றிய தகவல்களை அறிய இந்த வரலாறு உதவுகிறதுனே சொல்லலாம். இது மட்டுமின்றி அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காக அண்டார்டிகாவில் இந்தியா, மைத்திரி மற்றது பாரதி ஆகிய 2 நிரந்தர ஆராய்ச்சி நிலையங்களை நிறுவியுள்ளது. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.